Taste the Daily. பெரம்பலூர் அருகே மரத்தில் கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பாடலூர் அருகே கன்னியாகுமரியில் இருந்து சென்னை நோக்கி காரில் 2 வயது குழந்தையுடன் 4 பேர் பயணம் செய்த போது எதிர்பாராத விதமாக கார் மரத்தில் மோதியது. இதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த கௌரி என்ற பெண் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆக்கிரமிப்புகளை முன்னறிவிப்பு இன்றி அகற்றியதால் அதிகாரிகளிடம் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். ஸ்ரீ ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் தண்டோராக்கள் மற்றும் கையொப்பமிட்டு அகற்றப்படும் ஆக்கிரமிப்புகள் இந்த ஆண்டு முன்னறிவிப்பு எதுவும் இன்றி நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் இணைந்து ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அடித்து நொறுக்கினர். இதனால் ஆத்திரமடைந்த வணிகர்கள் ஸ்டாலின் மாடல் அரசின் அராஜகம் இதுவென கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் அந்திப்பூர் அருகே ஓய்வு பெற்ற மின்வாரிய அதிகாரி நாயை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற மின்வாரிய அதிகாரி சுப்பிரமணியம் முரளியாண்டி தோட்டம் பகுதியில் புதிதாக வீடு கட்டி வருகிறார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை வீட்டை பார்ப்பதற்கு வந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த ராதிகா என்பவரது நாய் சுற்றி திரிந்துள்ளது. இதை கண்ட சுப்பிரமணியம் தான் வைத்திருந்த ஒற்றை குழல் துப்பாக்கியால் நாயை சுட்டுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வாயில்லா ஜீவன்களும் தப்பாது என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே கோணவாய்க்கால் பகுதியில் இறந்த நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மஞ்சக்குடி பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவர் கூலி வேலை செய்து வந்தார். இதனிடையே இவரை காணவில்லை என 2 நாட்களாக உறவினர்கள் தேடிய நிலையில் கோணவாய்க்கால் பகுதியில் இறந்த நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் விழிப்போடு இல்லாததால் இதுபோன்ற மரணங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பூவிள்ளத்தூர் கிராமத்தில் மிக மோசமான சாலையுடன் பேருந்து வசதி செய்யப்படாமல் இருப்பது அந்த பகுதி மக்களை வேதனையடைய வைத்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன் 7 லட்சம் ரூபாய் நிதியில் பூவிள்ளத்தூரில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் முறையான சாலை வசதி இல்லாத காரணத்தால் எந்த பேருந்தும் வராமல் பயனற்ற நிலையில் உள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து முறையான நடவடிக்கை எடுத்து புதிய சாலை அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி தேவையில்லாத இடத்துல எல்லாம் பாலம் கல்வெட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஊருக்கு செய்யறதுக்கு அப்ப அவங்களுக்கு மனசு வரலையா, அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு அவங்க மேல கொண்டு போறாங்க இல்லையா, எதுக்குமே என்ன நடக்குதுன்னே தெரியல. இது இங்க நடந்துகிட்டு இருக்கு. சாலை வசதியும் சரியில்லை, பேருந்து வசதியும் சரியில்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் கழிவுநீர் கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் அவதிக்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். 4வது வார்டு திருமங்கை ஆழ்வார் தெருவில் தூர்வாரப்படாத கால்வாயில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் மழை பெய்யும் காலங்களில் கால்வாயில் இருந்து கழிவுநீர் குடியிருப்புகளுக்குள் புகுவதாகவும் ஸ்டாலின் ஆட்சியில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் கண்டனம் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் சிக்கினார். பந்தாரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ரத்தின் என்பவர் முறையாக மருத்துவம் படிக்காமல் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு சண்டியூர் பகுதியில் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் சிகிச்சைக்காக சென்ற ஆனந்தராமன் என்பவர் கொடுத்த புகாரில் ரத்தின் பிடிபட்டார். அவரிடமிருந்து மருந்து மற்றும் ஊசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போலி மருத்துவர்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சிவன் கோயிலில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றாமல் அலட்சியம் காட்டிய நகராட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் குப்பைகள் அதிக அளவில் மழை போல் குவிந்து பக்தர்கள் நோய் தொற்று பாதிப்பிற்குள்ளாகி உள்ளனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்ற முன்வரவில்லை. இதனால் வேறு வழியின்றி பக்தர்களை குப்பைகளை அள்ளினர். இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் தினமும் குப்பைகளை அகற்ற வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்தை அறிவுறுத்தினர்.